ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு ஃபேஸ் வாஷ் க்ரீமை நீங்களே ரெடி பண்ணிக்கிட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஸ்கின் டைப் பொறுத்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை சிம்பிளாக வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு காஸ்மெட்டிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபேஸ் வாஷ்க்கு தேவையான நம்ம பாயில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆயில் பேஸ் அண்டு வாட்டர் பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் பேஸ்க்கு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டில் ஆல்கஹால். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். அடுத்து கொக்கோ பட்டர், ஆஷியா பட்டர். ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபேஸ் வாஷ் க்ரீம் ரொம்ப ஆர்கானிக்காக நேச்சுரலாக பண்ணக்கூடியது. ஸோ எல்லோரும் ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஃபேஸ் வாஷ் தாங்க. ஸோ கோகோனட் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் உங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நம்மளோட ஆயில் பட்டர் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஃபேஸ் வாஷே ரெடி பண்ணுறோம். ஸோ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஆயில் பேஸ்க்கு எல்லா இன்க்ரீடியன்ட்டும் கிட்டத்தட்ட ரெடி பண்ணியாச்சு. அது கிளிசரின். ஸோ கிளிசரின் வாட்டர் பேஸில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாட்டர் பேஸ் தனியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்டு எடுத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அது கூட கொக்கோ பைத்தன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இது ஃபோமிங் ஏஜென்ட்டு. ஸோ இதை நம்ம வாட்டர் பேஸில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து எஸ்சிஐ பவுடர். ஸோ இதுவும் ஃபோமிங் ஏஜென்ட்டு தான். ஸோ எல்லாமே ஆர்கானிக் தான். இதெல்லாம் கோகோனட் ட்ரீலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டோட தான். ஸோ நீங்கள் கெமிக்கல் நினைக்க வேணாம், எல்லாமே ஆர்கானிக்காக செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் தாங்க நம்மளுடையது. ஸோ இதை நீங்கள் இன்னும் ப்ராப்பராக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களே செஞ்சு கொடுக்கணும், உங்களுக்கு தேவையானதை நீங்களே பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்லேயே கிளாஸ் இருக்குது. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணணும். வாட்டர் பேஸில் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ் அண்ட் வாட்டர் பேஸ் ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ மிக்சிங் பண்ணிவிட்டு ரெண்டையும் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் வாஷுங்க. என்ன அப்படின்னா, ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஒயிட்னிங் பவுடரை வச்சு நான் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னாலும் ஸோ பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபேஸ் வாஷோட பேசிக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மெஷர்மெண்ட்டு ஆயில் பேஸ் வாட்டர் பேஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணியாச்சு. நம்ம டேரெக்டாக பாயில் பண்ணக்கூடாது. எந்த காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி டபுள் பாயில் மெத்தடில் தான் ஹீட் பண்ணணும். டேரெக்டாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட குவாலிட்டி போயிடும். ஸோ எந்த யூஸ்க்காக பண்ணுறீங்களோ அந்த யூஸே இருக்காது. ஓகே, இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே ஆயில் பேஸ் கூட வாட்டர் பேஸை ஆட் பண்ணுங்கள், மாற்றி ஆட் பண்ண வேணாம். ஸோ நம்ம பிளெண்டிங் கொடுத்துக்கலாம். ஆயில் பேஸ் அண்ட் வாட்டர் பேஸ் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பிளெண்டிங் கொடுத்துட்டு பேஸ் 3 ஆட் பண்ணணும். பேஸ் 3 ஆட் பண்ணும்போது நம்ம பிளெண்டிங் கொடுக்க தேவையில்லை. ஸோ நான் லைட்டாக கொடுத்துருப்பேன், நீங்கள் பிளெண்டிங் கொடுக்க வேண்டாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. பேஸ் 3 என்ன ஆட் பண்ண போகிறேன்னா நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஒயிட்னிங் பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுட்ரு நான் ஃபேஸ் பேக்கோட பவுட்ரு, நம்மளுடைய ஃபேஸ் பேக் பவுட்ரு. ஸோ இதை ஃபேஸ் வாஷாக ரெடி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபேஸ் வாஷாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நயாசினமைட்,
கோஜிக் ஆசிட் ப்ளஸ் நியாசினமைட் ஆட் பண்ணுறேன். கோஜிக் ஆசிட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் வாஷ் தாங்க நம்ம ரெடி பண்ணுறது. ஓகே, அடுத்து நியாசினமைட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் அண்டு எசென்ஷியல் ஆயில். கலர் வேணும்னு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய ஓன் யூஸ்க்காக நான் கலர் ஆட் பண்ணலை. ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலை, ஏன்னா நான் வந்து 100 ml தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக தீந்துடும். இன்னொன்று என்ன அப்படின்னா எசென்ஷியல் ஆயிலும் நான் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் வாஷ் ஒயிட்னிங் பேக்கில் வந்து நல்ல ஒரு அரோமா இருக்குது. ஸோ அது நேச்சுரலாக அந்த அரோமா போதும் அப்படின்றனால நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபேஸ் வாஷ் ஆரம்பத்தில் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து திக்னஸ் கிடச்சிக்கிட்டே போகும். ஸோ எப்போவுமே ஃபேஸ் வாஷால் எந்த க்ரீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி இந்த டைம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு அதே டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. ஓகே, என்னோடய ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோடய ஃபேஸ் வாஷை வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ் பாட்டிலில் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு திக்னஸ் வந்து நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு. முதலைக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ டைம் ஆக ஆக திக்னஸ் வரும். நான் அது கலர் பொடியோ எசென்ஷியல் ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கலர் பொடி அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் எசென்ஷியல் ஆயில் 3மே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதோட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபேஸ் வாஷ் ரெடி. ஸோ உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய ஓன் யூஸ்க்காக நீங்களே ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.